அனு, இவங்க தான் என் அம்மா. அம்மா, இவ தான் அனு. அனு, இவங்கள கம்பெனில எல்லாரும் மிஸ்ஸஸ் பிரகாஷ்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்காங்க அனு பத்தி. 2 ரூபாய்க்குன்னு தனி பவர் இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு சூப்பர் சூரிய பிரகாஷ், சூப்பர். கலக்கிட்ட. இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாங்கம்மா. ரெடியா? ஆஃப் கோர்ஸ். ஆபீஸ்க்கு போக வேண்டியதாம்மா. உள்ள வரும்போது நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது போன்ல பேசிட்டு இருந்தம்மா. ஆனா கையில போன் இல்லையே. கண்ணாடியில உனக்கு நீயே பேசிட்டு இருக்கியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சியே, அப்பவே வந்துட்டேன். வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். ஆனா வெளியில இருந்து எனக்கு ஒண்ணுமே கேட்கல சூர்யா. நீ அலப்பாஞ்சிட்டு இருக்கிறத மட்டும் பார்த்தேன். பிரகாஷ் குரூப்போட சாம்ராட் நீ. ஆனா இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போற மாதிரி பிராக்டிஸ் பண்ற. ஐ லைக் இட் சூர்யா. உங்க பாராட்டு கோல்டு மெடலுக்கு ஈக்குவல் ஆனதுமா. ஆனா ஒரு நாளைக்கு 10 கோல்டு மெடல் கொடுத்துடுறீங்க. சரி வாங்கம்மா. ஹாய் மேடம். ஹாய் மீரா. வெல்கம். தேங்க் யூ. வாங்க. Welcome, ma'am. Thank you. Wish you happy birthday to you, ma'am. Thank you. Happy birthday, madam. Happy Welcome, birthday, ma'am. ma'am. Thank you. Thank you. Wish you happy birthday, ma'am. Thank you so much. அம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. அதுவும் ஒரு முக்கியமான நாள்ல நீங்க ஆபீஸ்க்கு வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. உங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போறதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். இந்த வருஷம் எந்த செலிப்ரேஷனும் வேணான்னு இருந்தேன். ஆமாமா, அதான் இவ்வளவு சிம்பிளா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ஆமாமா, இது சிம்பிளாவா இருக்கு? எவ்வளவு கிராண்டா இருக்கு. இது சிம்பிள்ங்கறியே. அம்மா, wish you many more happy returns of the day. Welcome to Prakash Group of Companies. இந்தாங்கம்மா. Thank you பங்கஜ். வெல்கம். Madam, please. இந்த பங்கஜ் சார்பாகவும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் சார்பாகவும் நம்ம கம்பெனி சார்பாகவும் உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவநந்தினி சாரீஸ நான் வெறும் பிராண்டா மட்டும் பாக்குறது இல்ல. அது மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங். அடிக்கடி சொல்லுவேன், தேவநந்தினிக்கு நிகர் தேவநந்தினி தான். அது வெறும் சாரிய பத்திங்கிறதுனால மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அது உணர்வுபூர்வமா உணர்ந்தாதான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன மாறினாலும் பேசிக்கா இருக்கிறது அந்த பாண்டிங்கும் ரிலேஷன்ஷிப்பும் தான். அதனாலதான் தேவநந்தினி சரிச தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி அதை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம். இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? இல்லம்மா, அது வேற. இவ்வளவு நேரம் தேவநந்தினி சரிஸ் பத்தி சொன்னீங்களே, நீங்க சொன்னது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஹெட்ட அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓ, அதுதான் சர்ப்ரைஸ். அந்த ஹெட் யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இத்தனை நாளா இந்த மீட்டிங்கோட அர்ஜென்ட்டா என்னன்னு தெரியாம நான் காத்துட்டு இருந்தேன். இதோ சூர்யா சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. சூர்யா சொல்றத பார்த்தா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. Yes. This is the time to introduce the new chief of Devanandini Sarees. Let us welcome the chief of Devanandini.
ப்ளீஸ் டேக் யூர் சீட். என்னாச்சுப்பா? நத்திங்மா, வந்து உட்காருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் சார், தேவநந்தினி சாரீஸ்க்கும் நமக்கும் உள்ள எமோஷனல் அட்டாச்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கரெக்ட். அப்படிப்பட்ட தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா நாம இந்த மேடத்தை நியமிச்சிருக்கோம். இப்பதான் புரியுது சூர்யா ஏன் இந்த விஷயத்த இவ்ளோ சர்ப்ரைஸா வச்சிருந்தான்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அனுதான் தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா இருப்பான்னு. வாட் இஸ் செலக்ஷன் சூர்யா, ஐ லவ் இட். சூர்யா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவனே, கோயில்ல பார்த்த பொண்ணுன்னு, இவதான். இததான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. நாம ரெண்டு பேரும் இங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு எழுதியிருக்கோ என்னமோ. தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ நீ கூட்டுறதுக்கு நீ கொடுத்த ஐடியா எல்லாம் எல்லாத்தையும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டானு. உன்னை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். யூனோ, அத இன்னும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ்மா. உன் சார்புல தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் இன்னும் நல்ல பேர் வாங்கணும். நீ இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். தேங்க்ஸ்மா. சார், தேவநந்தினி ஹெட்டுக்கான புது ரூம் இனாகிரேஷனையும் முடிச்சிடலாமா சார்? அம்மா ப்ளீஸ். மேம், தேங்க்யூ. அனு, நீ உன் பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஆமாமா, அது வந்து உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்ல அனு. எனக்கு இந்த மாதிரி செப்பரேட் கேபின்லாம் வேணாமா. இத்தனை நாள் எங்கிருந்து வேலை பார்த்தேனோ அங்கே இருந்து வேலை பாக்குறேம்மா. இவ்ளோ நாள் இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்துதான் வேலை பார்த்தேன். இப்ப மட்டும் திடீர்னு தனியா ஒரு கேபின்ல உட்காந்தா என்னமோ மாதிரி இருக்கும். ப்ளீஸ்மா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்பதான் நம்ம சொல்ற சொல்லுக்கும் நமக்கும் மரியாதை இருக்கும். இந்த ரூம் திறப்பு விழாவை ஒரு சிம்பாலிக்கா தான் செய்யறோம். அப்பதான் அந்த பதவிக்கு எல்லார்கிட்ட இருந்து மரியாதை கிடைக்கும். பிளான் பண்ணபடி இப்ப இந்த ரூமை திறக்கலாம். அதுக்காக இந்த கேபின்ல தான் உட்கார்ந்து வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எங்க வேணா இருக்கலாம். வேலை நடந்தா சரி. என்கிட்ட ஏன் சார் சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். அதான் உங்க பாஸே சொல்லிட்டாரே, நீ எங்க வேணும்னாலும் உட்கார்ந்து வேலை பார்க்கலான்னு. உன் ஆசைப்படி பழைய இடத்துலயே உட்கார்ந்து வேலை பார்த்துக்க. இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார். நீ யோசிக்கிற விதம், பேசுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானு. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டானு. சூர்யா, தேவநந்தினி ஃபேப்ரிக் செக்ஷனுக்கு நீ சரியான ஆளை தான் போட்டிருக்க. வெரி குட் சூர்யா. ஓகே, நாம இப்போ ஓபனிங் செரமனி ஆரம்பிக்கலாம். ம். ஆல் தி பெஸ்ட் அனு. தேங்க்யூமா. அனு,
உனக்கு இப்ப எந்த ரூம்ல உட்காந்து வேலை செய்யணும்னு தோணுதோ அந்த ரூம்ல உட்காந்து நீ வேலை செய்யலாம். அப்புறம் நீ யார்கிட்டயும் பர்மிஷன் எல்லாம் கேட்க வேணாம். உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்கறேன். சரியா? தேங்க்ஸ்மா. உன்னோட ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கரெக்டா இந்த வேலையை செஞ்சாலும் பின்னால இருக்கிற மூளை உன்னோடதுதான். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூமா. நான் எப்படியாவது உள்ள போய் சூர்யா சார் கிட்ட பேசியே ஆகணும். ஆனா நான் பேசினா சூர்யா சார் கேட்பாரா? அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. கடவுளே. ஓகே பங்கஜ், ஓகே மீரா, உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால இப்பதான் ஆபீஸ்க்கு வர முடிஞ்சது. நீங்க எல்லாம் சூர்யாவுக்கு பக்கபலமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நானே என் கண்கூட இன்னைக்கு பார்த்தேன். இதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ. சூர்யா, கிளம்பலாமா? அம்மா, நாம கிளம்பலாமா? வரேன் மீரா. அனு, இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு நினைச்சேன். கிளம்பிட்டீங்களாமா? ஆமாம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் அனு. இந்த பாரு, என்னைக்கு ஃப்ரீயா இருக்கியோ அன்னைக்கு வீட்டுக்கு வா. ஏதாவது காரணம் இருந்தாதான் என்னை பார்க்க வரணும்னு இல்ல. உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா. கண்டிப்பா வரேம்மா. தேங்க்யூ சோ மச். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? உங்க கூட பேசினாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோ உங்க கூட ரொம்ப நாளா பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருந்தா கூட என்கிட்ட நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, கார் ரெடியா இருக்குமா? சூர்யா வரலையா? நம்ம போய் கார்ல வெயிட் பண்ணுவோம். சூர்யா சார் வந்துருவாரு. வாங்கம்மா. வரேனு. அனு, என்ன அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பிரிட்டன் பண்ணாத. பார்க்க நல்லா இல்ல. அவங்கள மேடம்னு மட்டும் கூப்பிடு. ஓகே? வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அம்மா கூட போயிருப்பேன்ல. கார்ல தானே போறாங்க, டிரைவரும் கூட போறான்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தலைவலிக்குது போல. எனக்கு காஃபி சொல்ல மாட்டியா? எனக்கும் தலைவலிக்குதுப்பா. பங்கஜ் சார், ஒரு காஃபி. உன்னால ஏன் மேலையும் மீரா மேலே மட்டும்தான் கோபப்பட முடியும். மத்த யார் மேலையும் கோபப்பட முடியாது. நீ எடுத்த முடிவு உன்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதான் உனக்கு உன் மேலே கோவம். ஆனா அதை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. எத்தனை தடவை சொன்னேன், ஒரு தடவையாவது என் பேச்ச கேட்டியா? நான் இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், ஏதாவது சொல்லி வாய முடியுவேன். ஆனா நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குது பாத்தியா? இப்ப புரியுதா? எதையோ எதுக்கோ முடிச்சு போடாத பங்கஜ். நான் எதுக்கு முடிச்சு போட போறேன்?
எல்லாம் அதுவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முடிச்சா விழுந்து இப்ப யாராலையும் அவிழ்க்க முடியாத கல் முடிச்சா போய் நிக்குது. அத உனக்கு எடுத்து சொல்றேன். மத்தபடி உன்கிட்ட உரிமை எடுத்து பேசுறதுக்கு நான் என்ன தேவநந்திரி சாரீஸோட சீஃபா? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி ஹெட் தானே. சார் காஃபி சார். சொல்ல வேண்டியதை உன்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அது நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது, நம்ம கம்பெனிக்கும் நல்லது. இத கொஞ்சம் முன்னாடியே நீ புரிஞ்சிருந்தா நாம இப்படி ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் எல்லாம் மாறி போச்சு. அவ பின்னாடி வந்ததுக்கு காரணம் பணமும் பதவியும் மட்டும்தான். இப்ப அவ கனவுலயே அடைய முடியாத பதவியில் வேற உட்காந்தாச்சு. அவ்வளவுதான், எல்லாம் ஓவர். இதுல அன்பு, காதல், கன்றாவி, மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. பங்கஜ் போதும். அவளை பாத்தியா இன்னைக்கு? இத்தனை நாள் சேலக்கடை முன்னாடி நிப்பாட்டிருப்பாங்களே, அந்த பொம்மை மாதிரி இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த சேலக்கடை மாடல் மாதிரி இருக்கா. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம் என்ன, எல்லா ஊர் பக்கமும் சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. வானு காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் மேம். கிரீன் டீ? ஓ, நீ இஞ்சி டீ தான் குடிப்பல்ல? முன்னெல்லாம் யாராவது ஆபீஸ்க்கு வந்தா காஃபியா டீயான்னு கேப்பேன். சூர்யா சார் கூட இருந்து இருந்து கிரீன் டீயான்னு கேட்க மட்டும்தான் வாய் வருது. பாரு அனு, எனக்கே தெரியாம அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு தெரியாமலேயே இந்த மாற்றம் எனக்குள்ளே நடந்துருச்சு. அண்ட் யூ நோ வாட் அனு, எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அடையணும்னு எல்லா முயற்சியும் செய்வேன். எனக்கு பிடிச்சது என்கிட்ட வந்துருச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பர் வெயிட், இது சூர்யா சார் எனக்கு கொடுத்த கிஃப்ட். எப்ப கொடுத்தாரு தெரியுமா? அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா நேபாள் போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. எனக்காகவே. சூர்யா சார் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்டும் எனக்கு ஸ்பெஷல் தான். முதல் வேலை, முதல் சம்பளம், முதல் அவார்டு, இந்த மாதிரி சூர்யா சார் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இந்த கிஃப்டை ஏன் தெரியுமா நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு? 2013ல எனக்கு தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சது. அதுக்காக நேபாள் போயும் இத மறக்காம வாங்கிட்டு வந்திருக்காருன்னா what to say, so great. You know one thing, அந்த அவார்ட் கூட எனக்கு அவ்வளவு முக்கியமா படல. ஆனா சூர்யா சார் கொடுத்த இந்த பேப்பர் வெயிட்டுக்கு அந்த அவார்டை விட வெயிட் ஜாஸ்தி அனு. சூர்யா சாருக்கு நீனா ரொம்ப இஷ்டம். அதனால மட்டும்தான் நான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு நினைக்காத. நீ வரத்துக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல மீரானா வேற அர்த்தம். ஆனா இன்னைக்கு எஸ் அனு, நீ வந்த பிறகு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. You just snatched away everything from me. நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ண பின்னாடி சூர்யா சார் எந்த ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு தரல.
ஓகே, இனிமே எதையுமே மாத்த முடியாது. நத்திங் கேன் பி சேஞ்ச்ட். நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுதான். பட் ஐ விஷ் ஐ குட் சேஞ்ச் யூ. ஐ குட் சேஞ்ச் அனு. எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன், நானும் சூர்யா சாரும் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்னு. ஆனா அதுக்கு அனு பெர்மிஷன் தரணுமே. மேம், கூல் கூல் கூல், ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு இந்த சினிமால வர மாதிரி பின்னாடியே போய் கெஞ்சி கால விழுந்தலாம் காதலிக்க வராதுமா? உண்மை சொல்லணும்னா அது காதலே கிடையாது. காதல்னா நமக்கு பிடிச்சவங்களை அடையிறது மட்டும் இல்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். அதுதான் நிஜமான காதலும் கூட. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. மீரா மேடம் சொன்ன மாதிரி நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் பிஹேவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு என் உள் மனசு சொல்லுது சார். என்னால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது சார். விட்டு கொடுக்கவே முடியாது சார். I love you, Anu. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது நீங்க தான் சார். Are you done? எஸ் மேம். வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அனு? இல்ல மேம். ஓகே மேம், நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். ஓகே அனு, டேக் கேர். தேங்க்யூ மேம். ஏன்பா டல்லா இருக்க? உன் முகமே சரியில்லை. என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சனோ அது இப்படியாகும் நினைச்சே பார்க்கலாமா. ஏன்பா இப்படி சொல்ற? இதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன இருக்கு? அனு இப்படி இல்லம்மா. நீங்க பார்த்த அணுவுக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்ய நினைச்ச அணுவுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குமா. அனு அனுதானப்பா. வித்தியாசம்னு எதை சொல்ற நீ? எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. தேவநந்தினிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற கம்பீரத்துக்கும் அழகுக்கும் ஏத்த பொண்ணு அனுதாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை தேவநந்தினி சீஃபா அப்பாயிண்ட் பண்ண. அவ இருந்திருந்தாப்ல எப்படிலாம் நடந்துக்கிட்டாமா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என் மனசுல இருக்கிற அனு இவ இல்லம்மா. போயும் போயும் ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவா இவ்ளோ யோசிக்கிற? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சூர்யா. நீ ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கலாம், ஆனா அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாதுப்பா. நீங்க என்னதான் சொன்னாலும் அவ பண்ணதை என்னால ஏத்துக்க முடியலமா. உங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இதுல என்னப்பா இருக்கு? நிஜமா சொல்லணும்னா அந்த ட்ரெஸ்ல அனுவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. ஷி வாஸ் வெரி கியூட். நான் சொல்றது வெறும் ட்ரெஸ் பத்தி மட்டும் இல்லம்மா. அவ என்ன ட்ரெஸ் வேணா போடட்டும், அது அவ இஷ்டம். அதை வச்சு நான் அவளை ஜட்ஜ் பண்ணல, நான் பண்ண போறதும் இல்ல. வெறும் துணி இல்லம்மா அனு,
அவளோட திங்கிங் அதுதான் அனு. அவ சாதாரணமா சகஜமா பேசுற விதம் எல்லாத்தையும் விட முக்கியம் எப்பவுமே அவளா இருக்கிற அவளோட யூனிக்னஸ். அனு, துணி அப்புறமா காய போட்டுக்கலாம். உன்கிட்ட பேசதான் வர சொன்னேன். என்ன சித்தி? மீரா மேடம் வீட்டுக்கு போயிருந்தியாமே, அதனாலதான் இந்த கோவமா? அதுல எனக்கு எதுக்கு கோபம் சித்தி? வயசு பொண்ணுனா என்ன அர்த்தம், ஒரு ஆம்பளைனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல அனு. நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லையே. ஒரு சித்திய உன்கிட்ட எனக்கு சொல்றதுக்கு உரிமையும் கடமையும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஒரு பொண்ணு தம் பெட்ரூம்ல ஒரு ஆணோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? மீரா மேடம் மனசு முழுக்க சூர்யா சார் தான் இருக்காரு. அது அவர்கிட்ட சொல்ல முடியாம அவங்க தவிக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அது உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இத உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ சூர்யா சாருக்கு மீரா மேடம் தான் சரியான ஜோடின்னு தோணுது. வயசுல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன். நீயும் அப்படி நினைக்கிறது தான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன். I love you so much, sir. ஆனா சூர்யா சார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நாமளே ஒரு முடிவு எடுக்கிறது தப்புதானே சித்தி? 10 வருஷமா மீரா மேடம் காத்துட்டு இருக்கிறது ஒருவேளை நிஜமா இருக்கலாம். ஆனா சூர்யா சாரோட அபிப்பிராயம் என்னன்னு அவங்க கேட்டிருக்கணும்ல சித்தி. எனக்கு மீரா மேம் மேல எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அதுக்காக அவங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நம்ம முடிவெடுக்க முடியாதுல்ல சித்தி. அத சூர்யா சார் தானே முடிவு பண்ணணும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் இது எல்லாமே சொல்றீங்கன்னு புரியுது சித்தி. வேற எதுவும் உங்க மனசுல இல்லையே? அனு வேண்டாம், நான் காய போட்டுக்கிறேன். நீ கிளம்பு. சித்தி கிட்ட என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு, ஆனா சித்தி கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. ஹாய் ஸ்வப்னா. ஹாய் அனு, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். யமுனா மேடம், தீனா யாரையும் காணும். எல்லாரும் மீட்டிங் போயிருக்காங்க. மீட்டிங்கா? ஐ திங்க் நீ கூட இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மீட்டிங் ஸ்வப்னா? ஆனுவல் பிளானிங் மீட்டிங் போயிட்டு இருக்கு அனு. உனக்கு மெயில் வரலையா? வரலையே. ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்பணும். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். சூர்யா சார் வந்துட்டாரா? அவர் இல்லாம மீட்டிங்கா? அவரும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட்டிங்ல தான் இருக்காரு. நீயும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கணும். கோ 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 கோ. In spite of this difficult time, we did great, sir. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம CSR ஃபண்ட் கம்மியா இருக்கு. அதனால நம்ம இந்த சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் குறைச்சுக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார். ஃபினான்ஸ்லயும் இதே தான் சொல்றாங்க. நம்ம பிசினஸே மக்களை நம்பிதான் இருக்கு. வர்ற லாபத்துல
கொஞ்சம் அவங்களுக்கும் திரும்ப கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு மீரா? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிரகாஷ் குரூப்போட பேசிக் எத்திக்ஸ் என்னங்கறத நீ மறந்துட்டியா? மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பணம் முக்கியங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த பணத்தை கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. அதுக்காக மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டான்னு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. காஸ்ட் கட்டிங் எடுத்த ரொம்ப யோசிச்சு நாம செய்ய போற நல்ல காரியத்திலையும் அதை செய்யலான்னு நீ நினைச்சா அது தப்பு மீரா. ஐம் சாரி. இந்த பிளான்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணது? நான் தான் சார். Come on, Deena. Do you think this is a school assignment? கொஞ்சம் பொறுப்பா வேலை பாரு. I didn't expect this from you. கோவிட் பிரச்சனையால பல சின்ன சின்ன கம்பெனிகள் மூடிட்டு போயிட்டாங்க. பெரிய கம்பெனிகள் எப்படியோ இழுத்து பிடிச்சு நிக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்மள மாதிரி பெரிய கம்பெனிகள் கூட மக்களை கைவிட்டா மக்கள் நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மீரா, இப்ப டைம் என்ன? சார் 11 o'clock சார். மீட்டிங் எத்தனை மணிக்கு? 10 o'clock சார். ஒரு மீட்டிங்னா கரெக்ட் டைமுக்கு வரணும். ஆனா நீங்க மட்டும் ஸ்பெஷல் இல்லையா அனு மேடம்? சாரி சார். வெளியவா? என்னாச்சு இவளுக்கு? இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புறா? ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்றா? வாட் நெக்ஸ்ட்? சார் எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நான் வேணா இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணவா சார்? இல்ல வேண்டாம். அனு மேடம், ஏன் மீட்டிங் லேட்டா வந்தீங்க? உடம்பு சரியில்லையா? சார் எனக்கு மீட்டிங் இருக்குன்னே தெரியாது சார். யாருமே சொல்லல. அது நீங்க அங்கேயே சொல்லிருக்கலாமே. என்ன சொல்லவே விடலையே சார். சரி, மீட்டிங்னு தெரிஞ்சது இல்ல. சூர்யா சார் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கிறத நீங்களே பாத்தீங்கல்ல. தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? அது தப்பு இல்ல? முன்னெல்லாம் என்ன பாக்குறதுக்கு சூர்யா சாருக்கு நேரம் இருந்தது. லண்டன் போறதுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போறதுக்கு அவருக்கு டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ பங்கஜ் சார் அனுப்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றாரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? நேத்து ஏன் நான் அந்த ட்ரெஸ்ல வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என் பக்கம் உள்ள நியாயம் புரிஞ்சிருக்கும். ஆனா மத்தவங்கள பேசவே விடாம ஏன் இவ்ளோ கோவம் சூர்யா சாருக்கு வருதுன்னே தெரியலையே. அனு, அனு, மேடம் சார் கூப்பிடுறாங்க. ஹலோ எஃப்எம், ஹவ் ஆர் யூ? எனக்கு ஒரு டீ கொண்டு வர முடியுமா? காலையில இருந்து ஒரே தலைவலி. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். What is this, Anu? எவ்வளவு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க. வேணுங்க சரியா?
இதான் உங்க ஜெனரேஷனோட பிரச்சனை. என்ன எதுன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இஷ்டப்படி மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்யறது, அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது. அதை விட எரிச்சல் தர்றது என்ன தெரியுமா? நாம தான் தப்பே பண்ணலையேங்கிற மனோபாவம், அந்த ஆட்டிடியூட். அவசரம் அவசரம் அவசரம். உங்க ஜெனரேஷனே அவசரத்திலேயே பிறந்து அவசரத்திலேயே போற ஒரு ஜெனரேஷன். நீ அப்படிதான் இருக்க போறியா? அங்க உள்ள என்ன பேசிட்டு இருக்கோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதை பத்தி உனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு மீட்டிங்னு யாருமே சொல்லல. அதை தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆபீஸ்ல உனக்கு மட்டும் வந்து தனியா யாரும் ஸ்பெஷலா சொல்ல மாட்டாங்க. மீட்டிங்னே தெரியாம எப்படி சார் மீட்டிங்க்கு வர முடியும்? யாருமே சொல்லாம தான் மத்தவங்க எல்லாம் வந்தாங்களா? பதிலுக்கு பதில் பேசாதானோ? சரி, மீட்டிங்னு தெரியாது, லேட்டா வந்த. ஓகே, நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன்னு தெரியும்ல, அப்படியே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். அதுவும் ஸ்மைலியா. எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு தெரியுமா? 117. எல்லாத்தையும் பாத்தீங்களா சார்? ஸ்டாப் இட் அனு. ஸ்டாப் இட். திஸ் இஸ் தி லிமிட். நான் அனுப்பின முதல் மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை அனுப்பியிருந்தா அடுத்த 116 மெசேஜ் வந்திருக்காதுல்ல? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம், அல்லது பதில் சொல்ல பிடிக்கலன்னு அர்த்தம். அது கூட உனக்கு புரியாதா? புரியுது சார், நல்லா புரியுது. முன்னாடி இருந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லங்கிறது நல்லா புரியுது. என்னது இது? அவசரத்திலே பிறந்து அவசரத்திலே போற ஜெனரேஷன். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொல்லுங்க சார். அப்படி அவசரமால முடிவெடுக்கிற ஜெனரேஷன் இல்ல சார் நாங்க. எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய ஜெனரேஷனால முடியல. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அத ஒத்துக்க மனசு இல்ல. எங்க ஜெனரேஷன் ஒரு முடிவெடுத்தோம்னா அத மாத்தலாம் மாட்டோம். அப்படியே மாத்துனா அதுக்கு வேலிடான ஸ்ட்ராங்கான ரீசன் நிச்சயமா இருக்கும். முடிவு எடுத்துட்டோன்றதுக்காக அத மாத்தாம இருக்கிறது கிடையாது. அப்படி மாத்திட்டோன்றதுக்காக ரீசன் தேடுறதும் இல்ல. எங்க ஜெனரேஷனே வேற லெவல் சார். நாங்க சொல்றத கேக்குற பொறுமை உங்களுக்கு தான் இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஜெனரேஷனை புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இல்லனா? இல்ல, அப்படி புரிஞ்சிருந்தா நான் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறானா? அது நீங்க தான் சார் சொல்லணும். உங்க மனசுல இருக்கறத நீங்க சொல்லாம என்கிட்ட கேட்டா? சத்தியமா சொல்றேனோ, உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட பேசணும். எங்க இல்ல, வெளிய. அதுக்குதான் மெசேஜ் அனுப்புனேன். அங்க வந்து பேசுங்க. நான் ஒழுங்கா பேசுறேன், ஒழுங்கா நடந்துக்கிறேன். You are crossing your limit அனோ. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் பேசுறதே தப்பு. அதுலயும் என்னோட முக்கியமான மீட்டிங்க பாதியில நிப்பாட்டிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பாரு. This is too much. அப்படினா நீங்க என் கூட வர போறது இல்லையா? இல்ல, வரல. அப்ப ரெண்டுல எது சார் நிஜம்? என்ன ரெண்டுல? என்ன கேக்குற நீ? Are you out of your mind? நான் தூங்கும்போது மட்டும்தான் நீங்க நல்லா பேசுவீங்களா? நான் முழிச்சிட்டு இருந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அனு, I love you. I love you, அனு. அப்போ அதெல்லாம் பொய்யா சார்? அப்போல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அனு, இது ஆபீஸ். பாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சார், நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். We will catch up tomorrow, sir. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா மீரா? What? அப்புறம் ஏன் மீட்டிங்கை கேன்சல் பண்ண? நான் இங்க தானே இருக்கேன். மீரா, நீ என்ன 10 வருஷமா பாத்துட்டு இருக்க. இந்த ஆபீஸ்க்கு நீ என்ன புதுசா? வேலை விஷயத்துல நான் எப்படி நடந்துக்குவேன்னு உனக்கு தெரியாதா? But sir, resume the meeting right away. தேவையில்லாத நான்சென்ஸ் விஷயத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல.
வண்டி ரைட்ல விடு. சார், அனு இங்க என்ன பண்றா? ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். லைஃப்ங்கிறது நமக்கு வேற, அவங்களுக்கு வேற. See how she is enjoying. Nice. ஆபீஸ்ல நம்மள மாதிரி சீனியர்ஸை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். இப்போ அவ வயசு பசங்க கூட என்ஜாய் பண்ற போல. குட், வெரி குட். டிரைவர் வண்டி எடு. ஏய், சூர்யா சார் எப்படி வருவாரு? நீங்க 2 பேரும் போங்க, எனக்கு மனசே சரியில்லை. ஏய், அனு 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 ஏய் அனு, என்னடா ஆச்சு அவளுக்கு? அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. கடைசில நாம 2 பேரும் படம் பார்க்க போறோம். உன் கூட நான் படம் பார்த்தா கதை சொல்லி சாவடிப்பியே. அவ்வளவு சார் கொஞ்சம் பிரைவசியா இருப்பாங்கன்னு பார்த்தா என்னடா ஆச்சு அவளுக்கு? சரி சரி வா போலாம். அனு ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவகிட்ட ஏன் இந்த திடீர் மாற்றம்? என்ன அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை இதுதான் உண்மையான அனுபவம். பங்கஜ் சொல்றதுதான் கரெக்டோ? அனுவுக்கும் எனக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்கு. 20 வயசு பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. அம்மாவும் அதைத்தானே சொன்னாங்க. ஆனா அனு இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. இப்ப மட்டும் ஏன்? அனு, நீ என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான அத்தியாயம். அது எப்பவுமே அப்படியே தொடரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அனு, நான் இனிமே எப்ப உன்கிட்ட மனசு விட்டு பேச போறேன்னு தெரியல. எல்லாம் சரியா வந்தப்போ இப்படி நடந்துருச்சு. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன் கண்ணை பார்த்து எப்போ ஐ லவ் யூ சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நானும் நீயும் பிரிஞ்சிருவோமோன்னு நினைக்கும் போதெல்லாம் விதி நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. இப்ப நானே வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலாம்னு நினைக்கும் போது விதி நம்மள பிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல.